அவர்கிட்ட பேசிட்டு இருக்க? கொஞ்சம் கொலை வைட்டு. ஏய் இல்ல லூசா. நீ ஒரு நிமிஷம் இரு. பேசுற நான் என்ன சொல்லி சிஸ்டர் சொல்லி தானே பேசுறேன். என்ன சிஸ்டர்? ஆளை பார்த்தோன்னே சிஸ்டர்னு சொல்றது. ஆள் இல்லனா இல்லடா. ஏய் சத்தியமா நான் அவங்க என்ன மிஸ்டர்னு சொன்னாங்க, அவங்கள நான் சிஸ்டர்னு சொன்னேன். நல்லா சொன்னீங்க போங்க. அத்தனையும் பொய். ஒரு பத்திரமாத்து தங்கத்தை ஒரு ஸ்ரீராமச்சந்திர மூர்த்திய யாரு என்னைய போய் சந்தேகப்படுற? இந்த பாரு உன் ஃப்ரெண்ட சந்தேகப்படு, அதுல ஒரு நியாயம் இருக்கு. ஆனா என்ன சந்தேகப்படன்னு வச்சுக்கோ அது தப்பாயிடும். அனாவசியமா சந்தேகப்பட்டு நான் அசிங்கப்படுத்தப்படாது. ஹலோ, சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? ஞாபகம் இருக்கு. ஆமாம், இந்த பக்கத்தில் அங்கே பேசிக்கிட்டு இருக்கா, அவங்க வீட்டு பக்கத்தில் இந்த பொண்ணுக்கிட்ட. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்காரு உங்கள் ஹஸ்பண்டு? பசங்களாம் எப்படி இருக்காங்க? எங்கே அவர் ஊருக்கு போயிட்டாரா? எங்கே துபாயா? என்ஜாய் தான். அப்புறம் வரேன் ஒரு நாள் வரேன் கண்டிப்பாக. ராதா கூப்பிட்டு வரேன். எது தனியாவா? ஹலோ, எது நான் கலாய்க்கிறீங்களா? அவள் தான் என்ன தெரிஞ்சதுன்னா நடு வீட்லேயே தூக்கில் தொங்க விட்டுருவான். ஆமாம் நான்லாம் வரல சாமி, ஆளை விடுங்க. அதான் வந்துட்டா, இதான் வந்துட்டா சிஸ்டர். இதோ வந்துட்டா சிஸ்டர், இதை தரேன் சிஸ்டர். யாரு? உன் ஃப்ரெண்டு சுகந்தி. அதான் வந்துட்டா சிஸ்டர், இதை தரேன். நீ என்ன பேசிட்டு இருக்க? சிஸ்டர் இதை கொடுத்துறேன் சிஸ்டர். சுகந்திப்பா உன் ஃப்ரெண்டுப்பா. ஹலோ, என்னப்பா? என்கிட்ட பேசதான் கால் பண்ண. என்ன அவர்கிட்ட என்ன பேசிட்டு இருந்த இவ்வளவு நேரமா? சும்மா வீட்டுக்கு வரேன்னு சொன்னானா? எதுக்கு? ஏய் ரவி இங்க வா. ஏய் நீ கால் எனக்கு பண்ணா நீ என்கிட்ட தானே பேசணும். நான் இல்லைன்னா சரி நான் வச்சிடறான்னு சொல்லணும்ல. நீ எதுக்கு அவர்கிட்ட பேசிட்டு இருக்க? கொஞ்சம் கொலை வைட்டு. ஏய் இல்ல லூசா. நீ ஒரு நிமிஷம் இரு. பேசுற நான் என்ன சொல்லி சிஸ்டர் சொல்லி தானே பேசுறேன். என்ன சிஸ்டர்? ஆளை பார்த்தோன்னே சிஸ்டர்னு சொல்றது. ஆள் இல்லனா ஏய் சத்தியமா நான் அவங்க என்ன மிஸ்டர்னு சொன்னாங்க, அவங்கள நான் சிஸ்டர்னு சொன்னேன். நல்லா சொன்னீங்க போங்க. அத்தனையும் பொய். ஏய் நீ தான் தேவலாம அசிங்கப்படுத்துற அவங்கள. சிஸ்டர் நீங்க கட் பண்ணுங்க சிஸ்டர். சுகந்தி சிஸ்டர் தயவு செஞ்சு நீ கம்முனு இரு. தங்கச்சின்ற வார்த்தையை அசிங்கப்படுத்தாத. ஏன் என்னாச்சு? ஹலோ தங்கச்சி நீங்க கட் பண்ணுங்க தங்கச்சி. நான் போனை கட் பண்ணி போட்டா ஏன்னா நீ சொன்னா அப்படியே கேக்குறா. ஏய் உன் ஃப்ரெண்ட் இல்ல உன் ஃப்ரெண்ட் கிட்ட நான் எப்படி தப்பா நடந்துப்பேன்? ஒரு ஜென்டில்மேனை பார்த்து கேக்குற கேள்வியா இது? நான் பைத்தியமா? நீ ஃப்ரெண்டா தான் நம்ப மாட்டேன்டா. அதுனா நான் இல்லல, என்னோட வாய்ஸ் கேட்கல. என்ன பண்ணோம்? ஒரு நல்ல ஃப்ரெண்டுக்கு என்ன அர்த்தம்? நான் இல்லையா? சரிங்க நான் வச்சிரறேன், ராதா வந்தா கால் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வச்சிரணும். அது ஒரு குடும்ப பொம்பளைக்கு அழகு. அதை விட்டுட்டு அவங்க ஹஸ்பண்ட் எடுத்தோனே உங்க ஃப்ரெண்ட்ஷிப்ல யாரியா குடும்ப பொம்பளைங்க? அம்மா சேர்க்க சரியில்லை, பழக்க வழக்கங்கள் சரியில்லை, போற வர இடங்கள் சரியில்லை. அது என்ன சொல்லு. சரி இப்ப என்ன தப்பாயிடுச்சு? இப்ப என்கிட்ட பேசின தப்பா? நீ எதுக்கு பேசின? அவங்க கேட்டாங்க எப்படி இருக்கீங்க, உங்க ஹஸ்பண்ட் துபாய் போயிட்டாரா? அவங்க ஹஸ்பண்ட் எங்க போனா உனக்கு என்ன? ஓ சிக்னல் குடுக்குறாளா? ஒரு பத்திரமாத்து தங்கத்தை ஒரு ஸ்ரீராமச்சந்திர மூர்த்திய யாரு என்னைய போய் சந்தேகப்படுற? இந்த பாரு உன் ஃப்ரெண்ட சந்தேகப்படு, அதுல ஒரு நியாயம் இருக்கு. ஆனா என்ன சந்தேகப்படன்னு வச்சுக்கோ அது தப்பாயிடும். அனாவசியமா சந்தேகப்பட்டு நான் அசிங்கப்படுத்தப்படாது. என்னைய சந்தேகப்படுற அந்த மூளையும் சரி, அந்த மனசும் சரி, அத பேசுற வாயும் சரி நெருப்புல குதிப்பேன்டி. என் கண்ணியத்தை காப்பாத்துறதுக்கு நான் நல்லவன் நிரூபிக்க நெருப்புல குதிப்பேன். அன்னைக்கு ராமனுக்காக சீதை குதிச்சா இன்னைக்கு இந்த ராதாக்காக இந்த ரவிராஜ் குதிப்பாண்டி. அதுக்காக குதிக்க மாட்டேன். தப்ப எப்படி மறைக்கிறதுன்னு குதிப்பேன். தெரியும்டா எனக்கு. புரியுதா? ஒரு தப்பு நீ பண்ணிட்டேனா நான் உன்னைய அடுத்தவங்க காம்பவுண்ட் ஏறி குதிக்கிற ஆள் கிடையாது. சரியா? பேண்ட் எல்லாம் அக்குல வச்சுக்கிட்டு மேல இருந்து குதிக்கிற ஆள் கிடையாது. நெருப்புல குதிக்கிற ஆள்ரி. நெருப்புல குதி சாவு. யார் வேணா? நான் என் வாழ்க்கை எதுக்கு சாவடிச்சிட்டு இருக்க? இப்ப என்னடி பிரச்சனை? பொம்பளைங்க கிட்ட பேசுறேன். பொம்பளைங்க கிட்ட ஆம்பளைங்க பொம்பளைங்க கிட்ட பேசணும், பொம்பளைங்க ஆம்பளைங்க கிட்ட பேசணும். ஒரு ஆம்பளை பேசிக்கலாமா, பொம்பளை பேசிக்கலாமா? நல்லா இருக்கும். நாடு கெட்டு போயிடாது, குட்டிச்சோரா போய்டும்டி. அப்ப நாங்க பேசட்டுமா? போயிட்டு அபிஷ் மாதிரி பேசாத. நாங்க பேசுற ஆம்பளை கிட்ட. அப்ப ஒரு ஆம்பளை பொம்பளை கிட்ட பேசணும், ஒரு பொம்பளை ஆம்பளை கிட்ட பேசணும். இதுதான் உலக நியதி. இதான் நியதியோ? கொஞ்சம் ஆம்பளை பேசினா அது வானவில் குரூப். பொம்பளையும் பேசினா அது எல்டிஜிபியா என்ன ஜிபி சொல்லுவாங்க. அது தெரியல எனக்கு கர்மத்தை. அதுவும் அடுத்தவங்க பொண்டாட்டி கிட்ட பேசுறது தான் இப்ப ட்ரெண்ட். அடுத்தவங்க பொண்டாட்டியா?
சுகந்தி அடுத்தவங்க முன்னாடியா? ஆமா, அடுத்தவங்க முன்னாடி சுகந்தி அடுத்தவங்க முன்னாடியாடி? உன் பொண்டாட்டியா? அது ஏன் என் ஃப்ரெண்டோடைய பொண்டாட்டிடி அது. ஏன் அவங்க என் தங்கச்சி மாதிரி. ஏன்னா புரியல. ஏன்னா என்ன? ஏன்னா என்ன? என்ன என்ன ஏன்னா? ஏன்னா அது ஏன் அப்படின்னு என்னது ஏன்? என் ஃப்ரெண்டோடைய பொண்டாட்டி அவ எனக்கு தங்கச்சி. சொன்னா பாத்துங்க பச்சை பொய். உடன்பிறவா சகோதரி. தங்கச்சின்ற வார்த்தையை யூஸ் பண்ணாத. மரகத மணியே பவரச என்னவோ சொல்லுவாங்க, அதெல்லாம் எனக்கு வரல. அப்ப விடு. அங்க நல்லா வந்திருக்கும் உனக்கு. இப்போ கொஞ்சம் கொஞ்சம் பேசினால என்ன வீட்டுக்கு போறேன்னு சொன்னீங்க, அதை வரேன்னு சொன்னீங்க. என்ன இல்லையே இல்லையே நான் அவன் வீட்டுக்காரர் எங்க போனா உனக்கு என்ன? அதான் எனக்கு என்ன, எங்கேயா போய் தொலைட்ட சாவிட்டோம் அப்படியே போயிட்டு அவங்க வீட்டுக்காரன் எங்கேயா போய் சாவிட்டோம் அவங்க வீட்டுக்காரன் போனாதான் எனக்கு நிம்மதி. அப்படியே கேப் கிடைச்சா அப்படியே பூந்துடுறது உள்ள. இந்த பார் வெக்கம் கட்டவனே நீ என்னைய பாரு, என்னைய சந்தேகப்படுறது உங்க ஜட்ஜ்மெண்ட் ரொம்ப தப்பு. வேணாம், தப்பாயிடும். உன்னதான் சந்தேகப்படணும்ன்ற நானு. நீ என்னைய சந்தேகப்பட, ஆனா கருப்பை சந்தேகப்படாத சரியா? கருப்புன்னு ஒண்ணு இருக்கா அவனுக்கு? யோ அது என்ன பெண்களுக்கு மட்டும் தான் கருப்பு இருக்கா? என் ஆண்களுக்கு கருப்பு இல்லையா? இருக்கு. எங்களுக்கும் கருப்பு இருக்குடி. ஆமா, எங்களுக்கும் கண்ணி கழியுது கருப்பு எல்லாமே இருக்கு. ஒருத்தனுக்கு ஒருத்தி இருந்தாதான் கருப்பு இருக்குன்னு அர்த்தம். வாய்ப்பில்லை ராஜா. எல்லாரும் கூட இருக்கிறது கருப்புக்கு. ஒருத்தனுக்கு ஒருத்தின்ற கான்செப்ட் இந்த காலத்துல ஒருத்தனை காட்ட சொல்லு. இத போட்டு தாண்டுடி. ஒருத்தனை காட்டிட்டு தாண்டு. ஒருத்தனுக்கு ஒருத்தின்ற இந்த காலத்துல ஒருத்தன் வாழ்றான்றதை எப்படியாவது காலேஜ் படிக்கிறப்போ ஸ்கூல் படிக்கிறப்போ ஏதாவது ஒரு இடத்துல வந்து லவ் பண்ணிருப்பாங்க, ஒருத்த மனசு ஒருத்த கொடுத்திருப்பாங்க. இந்த காலத்துல யாரும் சுத்தமானவங்க சொல்ல கூடாது, முடியாது. உண்மை இருப்பாங்கடா, எல்லாம்லாம் இருக்க மாட்டாங்க. யாரு அப்படி ஒருத்தன் இருந்தானா அது இந்த ரவிராஜ் தாண்டி. நான் தாண்டட்டா, நான் தாண்டட்டா, நான் தாண்டுவேன். இதுல எங்க கட்டி வரும்? அடியில கட்டி வரும். பெடெக்ஸ்ல வரும். கட்டிக்கிறியா? கவட்டில வாயில தாண்டி கட்டி வரும். என்னைய பத்தி குறை சொல்றவ கவட்டில வரும் கட்டி. வந்துட்டான் பெருசா பேசிட்டு அதை சமாளிக்கிற பாரு. தப்ப ஒத்துக்கவே மாட்டேன் எப்பவுமே. அடிக்கிற தப்பு பண்ணிட்டு அதை அப்படியே சமாளிக்கிற பாரு. உங்ககிட்ட தானே கத்துக்கணும் அதெல்லாம். அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட். ஆமா, என்கிட்ட உண்மை இருக்கு, சமாளிக்கிறேன். என்ன உண்மை இருக்கு? உண்மை இருக்கு. சரி, என் மேல சத்தியம் பண்ணு. என்ன வந்து என்ன ரொம்ப பிடிக்கும்ல உனக்கு? பிடிக்கும். சரி, உனக்கு இந்த உலகத்திலே பிடிச்சது யார் சொல்லு? இந்த உலகத்துல பிடிச்சது எங்க அப்பா. உங்க அப்பா தானே? உங்க அப்பா மேல சத்தியமா இது வரைக்கும் நான் யாரையும் லவ் பண்ணதே கிடையாது. நான் வந்து இது வரைக்கும் யார் கூட பேசுனது கிடையாது, பழங்க கிடையாது. சொல்லு, சத்தியம் பண்ணு. அட பைத்தியமே, நான் அப்படி லவ் பண்ணிதான் நான் உன்னையே கல்யாணம் பண்ண போறேன். ஏய் சத்தியம் பண்ணுப்பா, உங்க அப்பா மேல சத்தியம் பண்ணு. சத்தியம் பண்ண முடியாது படா. பாத்தியா, இங்கேயே ஒண்ணும் இல்லையா, எனக்கு இங்க கேக்குதான். போயிடி நல்லா துப்பிக்கும் முகத்துல.